உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்து உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு அந்த பூமியில வந்து வாழும் போது அவர் அநேக மனிதனுக்கு நன்மை செய்கிறவராக இந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல ஒரு குஷ்டரோகி, பயங்கரமான ஒரு குஷ்டரோகி, இப்ப இருக்கிற குஷ்டரோகியை காட்டிலும் நான் சொல்வது 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கிற குஷ்டரோகி மகா அருவருப்பா இருப்பான். அவன் கைகள் முழுவதுமாக குஷ்டம் முடித்திருக்கும், முகம் முழுவதுமாக குஷ்டம் முடித்திருக்கும், கால் முழுவதுமாக குஷ்டம் முடித்திருக்கும். அந்த ஏரியாவிலே, அந்த தெருக்களிலே அவனை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அவன் அந்த ஏரியாவிலே சேர்க்க மாட்டாங்க, தெருவிலே சேர்க்க மாட்டாங்க. அவன் கூட பிறந்தங்க, சொந்த பந்தங்க, அவன் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மார், அவனுடைய பிள்ளைங்க யாருமே அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க கிட்ட பழக மாட்டாங்க, ஒருவேளை உணவு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவன் ஒரு குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகியை பார்க்கும் போது அருவருப்பா இருக்கும். அதனால அவனை எல்லாருமே ஊருக்கு வெளியே ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவனுக்கு யாரும் பழக மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அவன் ஒரு குஷ்டரோகி, ரொம்ப அருவருப்பாயினவன். அந்த மனிதனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தான். இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுகமாக்க விரும்பும் போது அவன் சொன்ன வார்த்தை, இயேசுவே உனக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாகும் அப்படின்னு சொன்னான். ஏனென்றால் என் சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கி விட்டது. என் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மார், என் குடும்பத்தில் இருக்கிற மனைவி எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை வீட்டுல சேர்க்கல, யாருமே எடுத்து பேசல. உமக்கு விருப்பம் தான் சுகமாக்க சொல்லி கேட்டான். ஆனா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகும் என்று. அவனுக்கு விருப்பம் உண்டு. அவன் அருவருப்பானவன், அவன் முகம் அருவருப்பா இருக்கும், கை கால் அருவருப்பா இருக்கும். அவன் கிட்ட போய் அவனை தொட்டு அவனை அணைத்து இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சுகமாக்கினான். இன்றைக்கு அவன் சுகமாட்டான், முகம் நல்லாயிற்று, அவன் கைகள் நல்லாயிற்று, அவன் கால்கள் நல்லாயிற்று. அந்த ஊருக்குள்ளே போனான், அந்த தெருவுள்ளே போனான், அவன் வீட்டுக்குள்ளே போனான். அவன் குடும்பத்தில் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அழகான முகமாக சரீரமாய் மாறிவிட்டது, அவனை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற வீட்டுல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையில கூட உன் வாழ்க்கையில நல்ல வேலை இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? இல்ல நீ வியாதிப்பட்டு, நிறைய வியாதிப்பட்டு மருத்துவமனைக்கு போய் அநேக மாத்திரை போட்டு ஊசி போட்டு ரொம்ப வியாதி வந்து உன் குடும்பத்தாரு உன்னை ஒதுக்கி வைத்திருக்காங்களா? உன்னை வெறுத்து இருக்கிறார்களா? இல்ல உனக்கு நல்ல வேலை இல்ல, உனக்கு நல்ல சம்பளம் இல்ல, நீ ஒரு ஓட்டாண்டியா இருக்கிற, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்ல சொல்லி உன் குடும்பத்தார் உன்னை ஒதுக்கி வைத்திருக்காங்களா? உனக்கு திருமணம் ஆகி எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தையே பிறக்க மாட்டிருந்து உன்னை ஓரமா ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? உனக்கு நல்ல வேலை இல்லை சொல்லி உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? அந்த ஆண்டவரா இயேசு சொல்லுகிறாரு, உன்னை யார் ஒதுக்கி வைத்திருந்தாலும், உன்னை வெறுத்து இருந்தாலும், உன்னை ஓரமா தள்ளி இருந்தாலும், உன்னை நடுத்தரில் வைத்திருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உனக்கு சமாதானம் தருவார். இந்த இயேசு கிறிஸ்து அவர் உன்னை ஒதுக்கின உன்னை அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், உன் பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிற உன் பாவ வாழ்க்கை தெரிஞ்சிச்சு, இனிமேல் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னை நடுத்தரில் வைத்திருக்கிறார்களா? இந்த இயேசு சொல்லுகிறார், உன் பாவம் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் அவர் மன்னிப்பா. இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சுகமாக்குவா. நீ ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து உன்னை நேசிப்பா. அவர் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார், அவர் உன் கண்ணீரை உன்னை துடைப்பா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி தன் ஜீவனை கொடுத்து கண்ணீர் விட்டு தன் உயிரை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு உயிரோடு உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக இந்த வீட்டில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீ எங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை அந்த குஷ்டரோகி ஏற்றுக்கொண்டார், இன்னைக்கு முடவன் ஏற்றுக்கொண்டார்,
குருடன் ஏற்றுக்கொண்டார், சப்பானி ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவளை விடுதலாக்கினார், அவளை ரட்சித்தார், அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உனக்கு சொல்லுகிறார், நீ எந்த நிலையில இருந்தாலும், உன்னை எப்படிப்பட்ட பாவத்தில் நீ வாழ்ந்தாலும் இந்த இயேசுவை நம்பிப்பா, உன் பணம் திரும்பிப்பா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள், இந்த இயேசுவை விசுவாசி, உன் பாவத்தெல்லாம் அவர் மன்னிப்பா. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் தருவா. எப்படிப்பட்ட கண்ணீரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை துடைப்பா, உனக்கு சமாதானம் கொடுப்பா, உனக்கு நிம்மதியை கொடுப்பா. இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறா. இந்த இயேசுவை மனம் திரும்பி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டு இந்த பூமியில இருக்கிறார்களோ அவருடைய வருகையிலே இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருவா. அதான் வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அவருடைய வருகையிலே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த இயேசுவை மறுதலித்து இந்த இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி நம்ம உலக வாழ்க்கையிலே, மாம்ச வாழ்க்கையிலே, பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் மரணம் ஒரு நாள் நிச்சயம். அந்த மரித்த பிற்பாடு நம்முடைய ஆத்துமா நரகத்திலே தள்ளப்படும் என்று பைபிள்ல சொல்லப்படுகிறது. ஒரு ஆத்துமாவை கெட்டு போகும், ஒரு ஆத்துமா நரகத்து போகும். இயேசு கிறிஸ்து விரும்பல. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய சொல்லிதான் இயேசு கிறிஸ்து கடைசி மூச்சை கூட சிலுவையில் விட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார், தன் உயிரை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களை வாழ வைக்க, உங்க பாவங்களை மன்னிக்க, உங்களுக்கு சமாதானம் கொடுக்க, உங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகையாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்று உள்ளத்தை விசுவாசித்து நீங்க இருக்கிற இடத்துல வாழ்நாள் அறிக்கை செய்யுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களா மன்னிப்பா, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பா, அவருடைய வருகையிலே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பா. ஆமென். உங்களுக்கு யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களிடத்துல